அம்மா அந்த அடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள் அடை சொல்லுங்கள். ஒரு டம்ளர் அரிசி போட்டுங்க. இங்கே டம்ளர் அரிசி, 100 துவரம்பருப்பு, 50 கடலை பருப்பு போட்டுக்குங்க. 3 ஒன்றா ஊற வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழுவி மிக்சியில் போடுறச்ச கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். 4 வரமிளகா, கொஞ்சம் சோம்பு அதோட போட்டுங்க. மிளகாயும் சோம்பு, தேவையான உப்பு அது போட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. குறன்னு இருந்தால் அடை புட்டுக்கிட்டு வந்துடும். கொஞ்சம் நேவாக விட்டுருங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நல்லா இவ்வளோ வெங்காயம், 1/4 கிலோ வெங்காயத்தை உரிச்சுக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கழுவிக்குங்க. வெங்காயத்தை நைஸாக கொசுவிக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லாம் கொசுவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேங்காய் பூ தேவைப்பட்டால் ருசியாக இருக்கும். இல்லையா அதோடய போட்டு ஓட்டிக்கலாம். நம்ம அடை மாவு அரைக்கிறோம் அங்கே பார்த்து சொல்லுங்கள். அதோட போட்டு ஓட்டிக்கலாம். நல்லா இருக்கும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி முருங்கைத்தழை இருந்தால் 4 போடலாம். இல்லையா அதுதான் மல்லித்தழை இருக்கு, அதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி மெல்லிசா கொஞ்சம் தண்ணியாக மாவு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஓரளவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மெல்லிசா ஊற்றி தொட்டுக்கிறதுக்குங்கம்மா. தொட்டுக்க தேங்காய் சட்னி. ராஜம்மா, தேங்காய் சட்னி உன்னோட அடிஷ்னல் சட்னி ஒன்று சொல்லுங்கள். இன்னொரு சட்னி ஏதாச்சும் இதுக்கு சூட்டபுளாக பிடிச்ச வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு அதுவும் தொட்டுக்கலாம். தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம், கார சட்னி தொட்டுக்கலாம். நமக்கு அதில் உள்ளதே போகிற ருசியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விட்டிங்கன்னா நெய் வாசனை சூப்பராக இருக்கும். சாப்பிட ஒரு அடைனாலும் ஒரு அடையாக தான். நன்றிங்க ராஜம்மா. இந்த அடையை இது எந்த ஊர் அடைங்க? கும்பகோணம் அடை. கும்பகோணம் அடை. நன்றிங்கம்மா.